இன்றைக்கி கேரளா ஸ்பெஷலு குழா புட்டு செய்ய போகிறோம். இது வந்து 1/2 கப்பு அளவு. இதில் 1 கப்பு எடுத்துக்கிறேன் மாவு. இது 1 கப்பு. இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து அவைக்கணும். மாவு அவைச்சதுக்கப்புறம் தான் செய்யணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் நம்ம ஏற்கனவே கொட்டின துணியை இப்படி இந்த மாதிரி கட்டிக்க வேண்டியதான். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் போல இப்போ இந்த கீழே அடி மூடி வைக்கக்கூடாது, மேல் மூடி வைக்கணும். இல்லைன்னா மாவு வந்து தண்ணியாக கொத்துரும். இப்போ இந்த கட்டின ஆக்சுவலாக இது 1 கப்பு மாவு தான், ஆனால் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புட்டு நிறைய வரும் நமக்கு. இப்போ இது மாதிரி வச்சுட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியத்தில் வெந்துச்சுன்னா போதும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம திறக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்தால் நமக்கு பயங்கர சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் வேக வச்ச மாவு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சூட்டோடு நம்ம உடச்சிக்கணும். எதுனா நம்ம உடச்சி விட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். இப்போ புட்டு மாவு ரெடி. இப்போ கொஞ்சம் சால்ட்டு, ரொம்பலாம் போடக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டுக்கணும். சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அப்படி பிசைஞ்சுக்கணும். லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம புட்டு பிசைஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து அது லைட்டாக தண்ணி தொட்டு தொளிப்பாங்க, புட்டு கிளறுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுக்கணும். நமக்கே தெரியும் இந்த ஆக்சுவலாக வந்து மாவு இது மாதிரி இருக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரி நல்லா இது பண்ணணும் மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை மாவாக இருக்காத மாதிரி இருக்கும். நான் இப்போது ஒரு புடி தேங்காய் நம்ம இதில் போட்டு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா இப்போ நம்ம தேங்காய் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை போடணும். எல்லாமே நம்ம கையளவு வச்சுக்கலாம். இது ஒரு பிடி சர்க்கரை, ஒரு கை அளவு. இது மாதிரி 2 கை அளவு போட்டால் போதும் சர்க்கரை. 2 கை அளவு போட்டால் போதும் சர்க்கரை. இப்போ நல்லா கிளறி விட்டுக்காங்க. 2 ஏலக்காய் கொஞ்சம் சும்மா தட்டி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ புட்டுக்குழாயில். இப்போ ஆக்சுவலாக வந்து தண்ணி இப்போ வந்து நீங்கள் இந்த அளவு இந்த கோடு வரைக்கும் தான் வைக்கணும். இப்போ நிறைய மேக்கு கிடைக்குது, ஐடியல், ப்ரெஸ்டீஜ், பிரீத்தி எல்லாத்துலேயும் கிடைக்குது உங்களுக்கு புட்டுக்குழா. இது எங்களது பழைய குழா. இது அதில் இந்த அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம புட்டுக்கு மாவு போடலாம். இதுதான் புட்டுக்குழா. இப்போ இதை வந்து உள்ளே வச்சுடுங்க. உள்ளே நல்லா போட்டுட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சா? செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இது வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக. இப்போது நம்ம கிளறி வச்ச புட்டு மாவை வந்து இதில் சேர்க்குறோம். இதில் வந்து ஒரு கை 2 கை, ரொம்ப டைட்டாக அமுத்தக்கூடாது புட்டு மாவை. இப்போ இந்த 3 கை போட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் தேங்காய் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் வந்து மாவு நல்லா பிடிச்சி போடக்கூடாது, லூஸாக உதிரியாக அப்படி போடணும். திருப்பியும் கொஞ்சம் மாவு. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இப்போ இதை மூடி போட்டு அவ்வளோதான். இதை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேஸ் எப்பயுமே ஸ்லோவில் வைக்கக்கூடாது, இது ஃபுல்லில் வச்சிடணும். ஃபுல்லில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெந்துடும். இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த பின்னால் பேக் சைட்லேருந்து ஒரு மத்துக்கட்டை வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம், தள்ளலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் போட்டனால அது பிட்டாக வந்துடுது. 1 கப் மாவில் வந்து நமக்கு இத்தனை புட்டு வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் டைமில். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, நல்லா இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.